ஜீராருக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப். தீவிரவாத குற்றங்கள் தாண்டி மற்ற குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படுவது ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான பரிந்துரையை மத்திய சட்ட ஆணையம் வழங்கியிருக்கின்றது. பொதுவாக சட்டங்கள் கடுமையாக்கப்படும் பொழுது, தண்டனைகள் கடுமையாக்கப்படும் பொழுது குற்ற செயல்கள் குறைகின்றனவா? அந்த வகையில் மரண தண்டனை என்பது தேவைதானா என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை இன்றைய தினம் பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னர் இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிடலாம். தீவிரவாத தாக்குதல் அல்லது தேசத்திற்கு எதிராக போர் தொடுத்தல் ஆகிய குற்றங்கள் தவிர்த்து எஞ்சிய வழக்குகளில் மரண தண்டனையை ரத்து செய்யலாம் என மத்திய அரசுக்கு சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. மரண தண்டனை தொடர்பான 242 பக்க அறிக்கையை உச்சநீதிமன்றத்திலும் சட்டத்துறை அமைச்சகத்திலும் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. மரண தண்டனை குறித்த பயத்தால் குற்றங்கள் குறையும் என்று சொல்லப்படும் கருத்துக்கு இந்த சட்டம் வலு சேர்க்கவில்லை என்று சட்ட ஆணையத்தின் தலைவர் AP ஷா தெரிவித்தார். That death penalty be abolished for all crimes other than terrorism-related offences and waging war. Second, that this report should contribute to a more rational, principled and informed debate on the abolition of the death penalty for all crimes. We need to debate as to how we can bring about the abolition of the death penalty in all respects in the very near future, soonest. சாட்சிகளின் பாதுகாப்பு மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான விரைவான நிவாரணத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ள சட்ட ஆணையம், இந்த அறிக்கை மரண தண்டனை ஒழிப்பு மீதான விரிவான விவாதங்களுக்கு வழிவகுக்கும் என நம்புவதாக தெரிவித்துள்ளது. மத்திய சட்ட ஆணையத்தின் பரிந்துரையை நிறைவேற்றுவதன் மூலம் ஒரே குற்றங்களுக்காக இருவேறு தண்டனைகள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஒரே மாதிரி ஃபேக்ட்ஸ் இருந்தா கூட வெவ்வேறுவான முடிவுகள் வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க தூக்கு தண்டனை கிடைச்சவங்களுக்கு வந்து ஒரு அநியாயமா தானே இருக்குது. ஏன் எங்களுக்கு மட்டும் தூக்கு தண்டனை கொடுத்துரு, இதே மாதிரி குற்றம் தானே அவனும் பண்ணினா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலையன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதனால வந்து இந்த சர்ச்சையை தீர்வு பண்ணணும்னாக்க ஒழிக்கணும், தூக்கு தண்டனை ஒழிக்கணும். தற்போதைய காலகட்டத்தில் மரண தண்டனை பெற்ற கைதிகள் பல்வேறு காரணங்களால் பல ஆண்டுகளாக சிறையில் இருப்பதை சட்ட ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே தீவிரவாத தாக்குதல் மற்றும் நாட்டிற்கு எதிராக போர் தொடுத்தல் ஆகிய வழக்கில் தண்டனை பெற்றவர்களை தவிர்த்து எஞ்சிய வழக்குகளில் மரண தண்டனை தேவையில்லை என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. உலக நாடுகளின் அறிவு சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் நாடாக திகழும் இந்தியா மரண தண்டனையை வழங்கும் உலகின் 58 நாடுகளில் ஒன்றாக இன்றும் இடம்பெற்றிருப்பது குறித்து பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. தண்டனை என்பது எதற்கு வழங்கப்படுகின்றது என்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடிப்பதன் மூலமாக மரண தண்டனை தேவையா இல்லையா என்ற ஒரு முடிவுக்கு கூட நம்மால் வர முடியும். இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் மரண தண்டனைக்கு எதிரான மக்கள் கூட்டமைப்பைச் சேர்ந்த திருமுருகன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். குறிப்பாக தண்டனை என்பது முதலில் எதற்காக வழங்கப்படுகின்றது? தண்டனை வழங்கல் என்ற இந்த முறை என்பது எதற்காக தொடங்கப்பட்டது? தண்டனை என்பது இது போன்ற குற்றங்கள் நடக்கக்கூடாது என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதற்காக மட்டுமல்லாமல், அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் சீர்திருத்தம் அடைந்து திருந்தி மறுபடியும் சமூகத்தில் இணைந்து பிற மக்களோடு சேர்ந்து வாழ்வதற்குரிய வாய்ப்பாக தான் தண்டனை என்பது வரையறுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அது வந்து பழிவாங்கலாக இல்லை. தண்டனை என்பது சீர்திருத்தத்திற்குரிய நோக்கத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அது கொடுக்கப்படுகிறது. அப்படியாகத்தான் இருந்தபோதும் மற்ற வகையான தண்டனைகள் இருந்த போதும் கூட மரண தண்டனை என்பது வரலாற்று காலம் தொட்டு நெடுகாலமாக இருந்து வரக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கின்றது. அந்த வகையில் மற்ற தண்டனைகளுக்கும் மரண தண்டனைக்குமான ஒரு வேறுபாடு இன்று நேற்றல்ல, பல ஆயிரம் பல நூறு ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த வேறுபாட்டை அந்த காலம் தொடங்கி தற்போது வரை இந்த வேறுபாடு தொடர்வதற்கு காரணம் என்ன? பல காலத்தில் இருக்கக்கூடிய அரசு முறை என்பது வேறு, அரசர்களுடைய முறை என்பது வேறு. அங்கே வந்து அரசு அந்த குற்றம் செய்யப்பட்டவர்கள் அல்லது எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீதான அந்த மாதிரியான தண்டனை, அது பழிவாங்கலாகத்தான் அது பெரும்பாலும் நடத்தப்பட்டது. தண்டனை அல்லது பழிவாங்குதல் இப்படியாக தான் இருந்தது. நீங்கள் மக்கள் ஒரு அரசை உருவாக்கும் பொழுது, இப்போ இருக்கக்கூடிய ஜனநாயகம் என்பது என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசு, மக்களால் உருவாக்கப்படுகின்ற நீதித்துறை, மக்களால் உருவாக்கப்படுகின்ற வழிமுறைகள், இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது யாருமே இங்கே எதிரி என்று சொல்லிவிட முடியாது. மக்களுடைய சராசரி வாழ்விலிருந்து ஒரு சில வேறுபட்ட செயல்களை செய்யும் பொழுது அல்லது குற்றச் செயல்களை செய்யும் பொழுது அவர்களை திருத்தி மறுபடியும் சமூகத்தில் கொண்டு வரக்கூடிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நீதி வழங்கல் முறையில் இவர்களுக்கான தண்டனை என்பது இவர்கள் திரும்பவும் மக்கள் சமூகத்தில் சேர வேண்டும் என்பதோட பின்னணியில் தான் இந்த
மரண தண்டனை என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மேற்குலகத்தில் எழுந்தது. அதாவது அரசாட்சி காலத்தில் பரம்பரையாக ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்தை ஆளக்கூடிய அரசர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அரசர்கள் தங்களுடைய எதிரிகளை தீர்த்து கட்டுவதற்கு மரண தண்டனையை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் ஜனநாயகம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகபூர்வமான அரசு தன்னுடைய மக்களுக்கு இது போன்ற ஒரு தண்டனை வழங்குவது தவறு என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் பொதுவாக கூறக்கூடிய காரணம், தண்டனைகள் கடுமையாக்கப்படும் பட்சத்தில் குற்ற செயல்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பது பொதுவான ஒரு கருத்து. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அப்படி பார்த்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட 3000-4000 வருஷமா வந்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. ஏன் குற்றங்கள் குறையவே இல்லை? குற்றங்கள் நடக்கக்கூடிய சூழல் வேறு, மனநிலை வேறு. அந்த சூழலில் அந்த குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் தண்டனைகளை நினைத்து பார்த்தாலும் செய்வதில்லை. அவர்கள் உணர்ச்சி போக்கில் அவங்க செய்யக்கூடிய விஷயம், அல்லது நாங்கள் இதை செய்கிறோம் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு செய்வது, அவர் மரணத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் செய்வது, இதுதான் நடக்குது. நீங்கள் வந்து இங்கே கொடுக்கக்கூடிய மரண தண்டனை என்பது பாலியல் குற்றத்தை உலக அளவில் நிறுத்தி இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இல்லை. இது போன்ற பல்வேறு குற்றங்களை நம்ம பார்த்தோம்னா அதுக்கான தண்டனைகள் கொடூரமான தண்டனைகள், கொடுமையான தண்டனைகள் கொடுத்த பொழுதும் கூட அந்த குற்றங்கள் இதுவரை குறையவில்லை. நீங்கள் கூறக்கூடிய பதிலிலிருந்து 2 கேள்விகள் எழுகின்றது. அந்த கேள்விகளை நான் முன்வைப்பதற்கு முன்னர், இந்தியாவை பொறுத்தவரை மரண தண்டனைக்கு எதிரான குரல் எப்போது தொடங்கி தற்போது வரை ஒலித்து வருகின்றது என்பதை நாம் பார்ப்போம். 1931ஆம் ஆண்டு கயா பிரசாத் பீகாரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போதைய அரசவையினுடைய உறுப்பினர் கயா பிரசாத் சிங் தூக்கு தண்டனைக்கு எதிராக முதல் முறையாக ஒரு தனிநபர் சட்டத்தை கொண்டு வருகின்றார். அந்த சட்டம் தோற்கடிக்கப்படுகிறது. அதாவது தனிநபர் மசோதாவை கொண்டு வருகின்றார். அந்த மசோதா தோற்கடிக்கப்படுகின்றது. அந்த காலகட்டத்தில் தான் பகத்சிங் மற்றும் அவருடைய 2 தோழர்களும் தூக்கிலிடப் போவதற்கான ஒரு எத்தனிப்பில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தது. அந்த சூழலில் தான் இந்த மசோதா கொண்டு வரப்படுகின்றது. அந்த மசோதா தோற்கடிக்கப்படுகின்றது. 1931ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பகத்சிங் மற்றும் 2 தோழர்கள் மொத்தம் 3 பேர் பிரிட்டிஷ் அரசால் தூக்கிலிடப்படுகின்றனர். இந்த சம்பவம் நடந்த பிறகு, அதன் பிறகு கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் முதல் முறையாக தூக்கு தண்டனைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை முன்வைக்கின்றது. அதன் பிறகு 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை வரைவதற்காக அமைக்கப்பட்ட அரசியல் சாசன அவையில் நம்முடைய அரசியல் சாசனத்தின் தந்தையான அம்பேத்கர் ஒரு மிக முக்கியமான கருத்தை முன்வைக்கின்றார். இந்தியா ஒரு அகிம்சையில் நம்பிக்கை கொண்ட ஒரு நாடு, இங்கு மரண தண்டனை கூடாது என்பது அவருடைய கருத்தாக இருந்தபோதும் மரண தண்டனை உறுதி செய்யக்கூடிய பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் தொடர்ச்சியாக நடைமுறையில் இருந்தது. இந்த சூழலில் 1955ஆம் ஆண்டு நீதிபதி, அதாவது இந்திய தண்டனை சட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருத்தம் கொண்டு வரப்படுகின்றது. அதற்கு முன்னர் வரை ஒரு குறிப்பிட்ட குற்ற செயலுக்கு ஏன் மரண தண்டனையை நான் வழங்கவில்லை என்று நீதிபதி தெரிவிக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நீதிபதி தெரிவிக்க தேவையில்லை என்ற ஒரு மிக முக்கியமான திருத்தம் கொண்டு வரப்படுகின்றது. அதன் பிறகு 1973ஆம் ஆண்டு தூக்கு தண்டனை விதிக்கும் பட்சத்தில் அதற்கான சிறப்பு காரணத்தை நீதிபதி தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான திருத்தம் கொண்டு வரப்படுகின்றது. இவை அனைத்துமே மரண தண்டனையை அவசியம் இல்லாமல் வழங்கக்கூடாது என்ற வகையில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள். இதற்கு முன்னர் நாம் பார்த்தோம், 1955ஆம் ஆண்டுக்கு முன்னர் வரை ஒரு குறிப்பிட்ட தண்டனைக்கு, ஒரு குறிப்பிட்ட குற்றத்திற்கு ஏன் நீதிபதி மரண தண்டனை வழங்கவில்லை என்று அவர் விளக்க வேண்டும். ஆனால் 1973ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த திருத்தம் என்பது ஏன் மரண தண்டனை வழங்கினேன் என்பதை நீதிபதி விளக்கமாக தெரிவிக்க வேண்டும். அதன் பிறகு தண்டனையை முடிவு செய்யும் முன் குற்றவாளியின் வாதத்தை நீதிமன்றம் கேட்கலாம் என்ற மிக முக்கியமான திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்னர் வரை ஒரு குறிப்பிட்ட நபர் குற்றவாளி என்று நீதிபதி முடிவு செய்யப்படும் பட்சத்தில் உடனடியாக அதற்கான தண்டனையையும் வழங்குவார். ஆனால் தற்போது நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு நபர் குற்றவாளி என்று முடிவு செய்ததன் பிறகு அவருக்கு என்ன குற்றம் வழங்கலாம் என்று அந்த குற்றவாளியினுடைய வாதத்தை கூட கேட்பதற்கான ஏற்பாடு நம்முடைய சட்டங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்தியாவில் மரண தண்டனை என்பது ஒழிக்கப்பட வேண்டும், மரண தண்டனை வழங்கப்படுவது குறைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. என்னுடைய 2 கேள்வி. முதல் கேள்வியை பொறுத்தவரை, இவ்வளவு கடுமையான தண்டனை இருக்கும் பட்சத்திலும் கூட இவ்வளவு கொடுமையான செயல்கள் நடைபெற்று வருகின்றன. அப்படி இருக்கும் பொழுது இப்படி கடுமையான தண்டனையை நீக்குவதற்கான தேவை இல்லை என்று கூட கருதலாம் அல்லவா? ஒட்டுமொத்தமாக மக்கள் கூடும் இடங்களில் ஒரு வெடிகுண்டு சம்பவத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு நபர் நூற்றுக்கணக்கான மக்களை கொல்லக்கூடிய ஒரு சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஒரு புறம் கடுமையான சட்டம் இருக்கின்றது. ஆனால் இது போன்ற சம்பவங்களே நடைபெறவில்லை என்ற நிலைமை ஏற்பட்டால் கடுமையான சட்டங்களை, கடுமையான தண்டனைகளை நீக்கலாம். ஆனால் கடுமையான தண்டனைகளை நீக்க வேண்டிய ஒரு தேவை இல்லையே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மகாத்மா காந்தியை கொலை செய்த கோட்சேவிற்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது.
அது எந்த வகையிலும் இந்திரா காந்தியினுடைய மரணத்தை தடுத்து நிறுத்தவில்லை, எந்த வகையிலும் ராஜீவ்காந்தியின் மரணத்தை தடுத்து நிறுத்தவில்லை. தொடர்ச்சியாக அப்படியான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல நீங்கள் நடத்தக்கூடிய பயங்கரவாத செயல்கள் என்பது என்னுடைய நோக்கத்தில் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களை ஆராய்ந்து இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற பயங்கரவாத செயல்கள் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் நடக்கல இல்லை. சில நாடுகளில் இருக்கக்கூடிய கொள்கை சார்ந்த பிரச்சனைகளில் அந்த கொள்கையை கேள்வி எழுப்புபவர்கள், கொள்கையின் மீதான ஒரு விவாதத்தை முன்வைக்க விரும்புபவர்கள், அல்லது அதுக்காக எடுக்கக்கூடிய தீவிர நடவடிக்கை அல்லது அது பயங்கரவாத நடவடிக்கையாக மாறுகின்ற சமயம் இருக்கிறதாக நீங்கள் அந்த விவாதத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் சமூகத்தில் இருக்கிறது. அதை மறுக்கும் பொழுது பல்வேறு வடிவங்களை அது எடுக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வடிவத்தை நோக்கி நகர்கிறார்கள். அந்த அடிப்படையில் பயங்கரவாதம் என்பது நடக்க ஆரம்பிக்கிறது. பயங்கரவாதத்தை நம்ம வன்மையாக கண்டிக்கக்கூடிய அதே தருணத்தில் பயங்கரவாதம் செய்யக்கூடிய அதே மரணத்தை நாமும் இப்படி வழங்குவது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் பயங்கரவாதத்தினுடைய மூலம் எதுவோ அதை நோக்கியான கேள்விகளை வைப்பதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை. அதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு மரணத்தை கொடுப்பதன் மூலமாக நீங்கள் வரக்கூடிய பயங்கரவாதிகள் என்று சொல்லக்கூடியவர் தடுத்தால் நிறுத்திவிட முடியாது. ஏனென்றால் நீங்க அல் கொய்தால வரக்கூடியவங்களை வந்து எப்படி தடுத்து நிறுத்திடுவீங்க? நீங்க நான் கூறிய பதிலிலிருந்து எனக்கு எழக்கூடிய அந்த இரண்டாவது கேள்வியை உங்களிடம் முன்வைப்பதற்கு முன்னர் சமீபத்தில் தூக்கிலிடப்பட்ட சில நபர்களை நாம் இங்கு நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தனஞ்சய் சட்டர்ஜி என்பவர் தூக்கிலிடப்பட்டார். இவர் செய்த குற்றம் என்பது பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை. இந்த காரணத்திற்காக அவர் தூக்கிலிடப்பட்டார். இவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையின் அடிப்படையில் இவர் தூக்கிலிடப்பட்டார். அதன் பிறகு 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அஜ்மல் கசாப், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அறிந்த நபர் என்று கூட சொல்லலாம், 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற மும்பை தாக்குதலில் மிக முக்கியமான உயிருடன் கைது செய்யப்பட்ட ஒரே பாகிஸ்தானியர், அவர் தூக்கிலிடப்பட்டார். 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அப்சல் குரு இந்திய நாடாளுமன்றம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கைது செய்யப்பட்டு அதன் மூலம் தண்டனை விதிக்கப்பட்டு அவர் தூக்கிலிடப்பட்டார். சமீபத்தில் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் யாக்கூப் மேனன், மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அந்த குறிப்பிட்ட வழக்கில் தொடர்புடைய யாக்கூப் மேனன் தூக்கிலிடப்பட்டார். இந்த நபர்களை நான் இங்கு நினைவு கூர்ந்ததற்கு காரணம், இந்த நபர்கள் நிகழ்த்தியதாக கூறப்படக்கூடிய அந்த குற்றச்செயலில் நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிடைக்கப்பெற்ற இந்த குறிப்பிட்ட நபர் இதற்கு காரணமாக மூளையாக ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையக்கூடிய ஒரு நபரை தூக்கிலிடுவது, அதிகபட்ச தண்டனை வழங்குவது எந்த வகையில் தவறாகும்? இங்கே அடிப்படை கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்சல் குருவுடைய வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முறையாக விசாரிக்கப்படவில்லை. அதற்குரிய சரியான ஒரு ஆதாரங்கள் இல்லாத இடத்தில் தான் அது வந்து நடந்து அந்த அவருக்கான மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு என்கின்ற வாதம் என்பது மறுக்க முடியாத வாதம். நீங்கள் அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்சல் குருவை மட்டும் இல்லை, நீங்கள் கிலானியின் மீதும் பேராசிரியர் கிலானியின் மீதும் இதே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது, பாராளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்டவர் என்று. பிறகு ஒரு வழக்கு சரியான முறையில் அவர் வழக்கறிஞர் நடத்திய காரணத்தினால் கிலானி உயிரோடு வெளியில் வந்தார். ஆனால் அப்சல் குருக்கு அப்படியான வாய்ப்புகள், சரியான வழக்கறிஞர்கள் அமர்த்திக் கொள்ள வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. இங்கே பிரச்சனை என்னென்னால், எது பயங்கரவாதம், யார் குற்றவாளி, யாரை குற்றவாளியாக பார்ப்பது என்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் இங்கே வந்து கைது செய்யப்பட்ட உடனே அவர் பயங்கரவாதி என்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி முழுவதும் அந்த விசாரணையை அந்த தன்மையில் கொண்டு சென்று முடிக்கிறாங்க. அதான் நீங்கள் அப்சல் குருவோடைய பிரச்சனைகளை பார்க்கும்போது யாக்கூப் மேமனோட பார்க்க முடியும். இந்த மும்பை குண்டு வெடிப்பிலே மூலகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் வெளியே தான் இருக்கிறார். ஆக இங்கே இந்தியாவில் நடக்கக்கூடிய விசாரணை முறை என்பது ஒரு சமநிலையிலே, ஒரு நடுநிலையான முறையில் இல்லாதிருக்கக்கூடிய காரணம் தான் இந்தியாவோட மரணத்தை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தை வருகிறது. இங்கே வந்து நீங்கள் அது போன்ற ஒரு நடுநிலையான அரசாங்கத்தினுடைய அதாவது என்ன, அரசாங்கம் எது தேவையாக பார்க்குதோ அதை தான் முன்னிறுத்தி அது மரண தண்டனை வழங்குறாங்க. அது இல்லாத ஒரு நிலை இருக்கும் என்றால் இந்தியாவில் வேறு. ஆனால் இந்தியாவிலே இங்கே பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர், தேசிய மக்களை சேர்ந்தவர், இவர்கள் மீது தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பழிவாங்கலாக மரண தண்டனை தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் இங்கே பிரச்சனையே. இங்கே